இன்னைக்கு என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் வகித்து வந்த அமைப்பாளர், மாவட்ட அமைப்பாளர், அமைப்பு சாரா ஓட்டுநரினுடைய பதவியையும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை பொறுப்பிலிருந்தும் இன்று முதல் நான் விலகிக் கொள்கிறேன் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் கழகத் தலைவரும் முதல்வருக்கும் அனுப்பிவிட்டேன். பத்திரிகைகளுக்கு இப்போது அந்த நகலை இந்த இடத்துல வழங்குகிறேன். நான் அதை அப்படியே படிச்சிடுறேன். விடுனர் தாம்பரம் நாராயணன், பெருநர் உயர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், தலைவர், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா அறிவாலயம், தேனாம்பேட்டை, சென்னை 17. வணக்கம். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் கழகத் தலைவராக தாங்கள் பொறுப்பேற்று செயல்பட்ட விதத்தையும், மாற்று கட்சியினருக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தையும் பார்த்து திரு செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பழனியப்பன் அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்காக 12/7/2021 அன்று திரு சபரீசன் அவர்களிடம் அறிமுகப்படுத்தப்பட்டு, பின்னர் மாவட்ட செயலாளர் திரு தாமு அன்பரசன் அவர்கள் முன்னிலையில் 21/7/2021 அன்று முதல் கு. தாம்பரம் நாராயணன் ஆகிய நான் முழுமையாக கழகத்தில் இணைந்தேன். தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து சற்றேறக்குறைய 100க்கும் மேற்பட்ட அமமுக கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் 1200க்கும் மேற்பட்ட தோழர்களை கழகத்தில் இணைத்தேன். இவை அனைத்தும் பத்திரிகைகளில் செய்தியாக வெளிவந்துள்ளது. மேலும் தங்களின் கட்டளையின்படி 3 சட்டமன்ற தொகுதிகளில் 1500 உறுப்பினர்களை முகாம் நடத்தி கழகத்தில் புதிதாக சேர்த்து உறுப்பினர் அட்டை வாங்கி சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக அதை விநியோகம் செய்திருக்கிறேன். தமிழ்நாடு இளைஞர் ஜனதாதள தலைவராகவும், பின்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியில் மாநில செயலாளர் மற்றும் பொதுச் செயலாளராக 10 ஆண்டுகளுக்கு மேலும், அமமுகவில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர், மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அமமுகவின் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டது என பல்வேறு அனுபவங்களை கொண்ட நான் நமது கழகத்தில் சேர்ந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எனது தகுதிக்கேற்ப கடந்த 3 ஆண்டுகளில் என்னை முழுமையாக கட்சி பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இந்நிலையில் என்னுடைய நீண்ட அனுபவமும் திறமையும் பயன்படாத இடத்தில் நான் தொடர்ந்து நீடிக்க விரும்பவில்லை. எனவே மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் அமைப்பாளர் பொறுப்பு மற்றும் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் நிலையிலிருந்தும் விலகுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையே எனது ராஜினாமா கடிதமாக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவன் தாமர் நாராயணன். இதை முதல்வருக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். கட்சித் தலைவருக்கு, முதல்வருக்கு. பத்திரிகை செய்தி அப்படின்னு ஒரு ஸ்மால் கிஸ்ட். இது இதில் இருக்க கண்டென்ட் என்னென்ன, எனது 40 ஆண்டு கால அனுபவமும் ஆற்றலும் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. திமுகவின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதிலும் திமுக தலைமையை தவிர வேறு யாரும் உண்மையான ஆர்வம் காட்டவில்லை. திமுகவில் சேர்ந்ததன் மூலம் 3 ஆண்டுகளை வீணடித்து விட்டேன். எனக்கு திமுகவில் யார் மீதும் வருத்தம் இல்லை. கட்சியின் மூலம் ஏராளமான நல்ல நண்பர்களை பெற்றிருக்கிறேன். அவர்களை விட்டு விலகி செல்வதுதான் வருத்தம் அளிக்கிறது. எனது ராஜினாமா கடிதத்தை திமுக தலைவருக்கு அனுப்பிவிட்டேன். இன்று முதல் திமுகவின் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் பொறுப்பிலிருந்தும் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் விலகுகிறேன். வேற எந்த கட்சியும் நான் இன்னும் முடிவு பண்ணல. இப்போதைக்கு நான் ஒரு இதுல இருந்து விடுபட விரும்புகிறேன். நான் எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப வேகமாகவும் இருக்கிறது என்னுடைய இயல்பு. என்னால் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு இயக்கத்தில், பொது சேவையில் என்னை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாம்பரத்தில் இருக்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் எதையாவது ஒன்றுத்தில் சும்மா ஒரு கிராமத்தை மேம்படுத்துறேன்னு சொல்லி 2000 மரம் நடுறேன்னு சொல்லி 7 வருஷம் பண்ணேன். ஒரு நாள் 2 நாளில் 7 வருஷம் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து 2000 மரங்களை நட்டு எண் போட்டு அதை ஊராட்சி மன்றத்தில் ஒப்படைச்சேன்.
ஒரு இலவச பயிற்சி மையம் தாமரத்தில் ஆரம்பித்து 5 வருஷத்துல 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இலவச பயிற்சி மையத்தில் சமுதாயத்தில் விளிம்பு நிலை மக்களுடைய வீட்டு குழந்தைகள்லாம் அவங்க படிப்பை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அம்மா இலவச பயிற்சி மையம்னு ஈஸ்ட் தாமரத்தில் ஆரம்பித்தேன். கொரோனா பீரியட் வரைக்கும் அதை நடத்திட்டு இருந்தேன். 5 வருஷம் நடத்தினேன். நான் சம்பாதிக்கிற பணத்தில் கணிசமான இதை டவுன் ட்ராடல் விளிம்பு நிலை மக்கள், அடிப்படை மக்கள் அவர்களுக்கெல்லாம் போய் சேரணுன்றதுல அந்த சித்தாந்தத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் அடிப்படையில் ஒரு சோஷியலிஸ்ட். 1977 என்னுடைய 17வது வயசுல ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய அறைகோலை எடுத்து நான் அரசியலுக்கு வந்தேன். என்னுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரின்றது 1977 ஜனதா கட்சி ஃபார்ம் ஆகும்போது நான் அந்த கட்சியில் சேர்றேன். அது ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய அறைகோலை எடுத்து நான் ஒரு சோஷியலிஸ்டாக தான் ஒரு கட்சியிலேருந்து சேர்றேன். அப்படி பிறகு அது ஸ்தாபன காங்கிரஸ் அப்படின்னு அதுக்கு காங்கிரஸ் ஆர்ஜினில் இருந்தது. 96 வரைக்கும் அந்த நிலைமையில இருந்தேன். முன்னாள் பிரதமர் விபி சிங் கூட மிகுந்த அவருடைய அன்பை பெற்றவனால இந்தியாவில் இருக்க 532 மாவட்டங்களில் செங்கல்பட்டு வடக்கு, அப்போது செங்கல்பட்டு வடக்கு தான் நம்பர் 1 டிஸ்ட்ரிக்ட். விபி சிங் வீட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் லான்ல அறிமுகப்படுத்தப்பட்டவர். ராம்விலாஸ் பாஸ்வானோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தவன், அது எல்லாருக்கும் தெரியும். ராம்விலாஸ் பாஸ்வான் நாராயணனை போல ஒரு பேரணி நடத்த கற்றுக்கணும், நாராயணனை போல ஒரு கூட்டம் நடத்தணும்னா அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்ற அளவுக்கு தான் நான் பேர் வாங்கியிருந்தேன். பல நண்பர்களை உருவாக்கி இருக்கிறேன். என்னோடு நான் அடையாளம் காட்டியவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைச்சராக கூட இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நான் அனுபவத்தை பெற்றவன். அரசியலை நான் ஒரு வியாபாரமாக கருதாமல், அரசியலை ஒரு சேவை அல்லது ஒரு ஆத்ம திருப்திக்காக, பொது வாழ்க்கையில் இருப்பது பொது சேவை என்பது ஒரு ஆத்ம திருப்திக்கு என்று நம்பக்கூடியவர். எனவே எனக்கு இந்த அதிகாரத்தை பிடிப்பதில் இருக்க லாபியத்தில் அந்த லாபி நான் எப்பவுமே பண்றது. என் வேலையை பண்ணிட்டே இருப்பேன். என்னை அங்கீகரிக்கணும்னு நினைக்கக்கூடிய. அதனாலதான் ஒருவேளை நான் எம்எல்ஏ எம்பி ஆகாம போயிருந்திருக்கலாம். நான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்னு நினைச்சிருந்தா 2001 நான் தாமரத்தில் எம்எல்ஏ ஆயிருந்தேன். நான் அப்படி நினைக்கிறது இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு வாய்ப்பு. பாலிடிக்ஸ்ன்றது ஒரு சர்வீஸ். பாலிடிக்ஸ்ல நீங்க வியாபாரம் பண்றது, பாலிடிக்ஸ்ல கேம் ஆடுறதுன்னா அதுக்கு நீங்க வியாபாரம் பண்ணிட்டு போயிடலாம். நல்ல வியாபாரங்கள் நிறைய இருக்கு நாட்டில். அறிவாளிகளுக்கும் திறமைசாலிகளுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அரசியல்ல போய் தான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. இது அடிப்படை சித்தாந்தம். நான் 17 வயசுல பாலிடிக்ஸ் வரும்போது நான் ஒரு எதிர்கட்சியா தான் வந்தேன். எதிர்கட்சி அரசியல் தான் எனக்கு எப்பவுமே வாடிக்கை. எனக்கு ஆளுங்கட்சி அரசியல்லாம் தெரியாது. நான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த மந்திரியும் பார்த்து எந்த உதவி நான் கேட்டதில்லை. எந்த எம்எல்ஏவும் பார்த்து எந்த பெட்டிஷன் கொடுத்து எனக்கு இதை சகாயம் பண்ணுங்கன்னு கேட்டதில்லை. 3 வருஷம் ஆச்சு. நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, நான் வரலையேன்னு நினைக்கிற மந்திரிகள்லாம் இருக்காங்க. நான் போல. ஏன் காரணம் என்னன்னா, திமுகல சேர்ந்தது இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடாது. நம்ம திமுகல தளபதியோட நடவடிக்கைகள் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால, அதுவும் இந்த ஆட்சி வந்த சமயத்துல வந்தவுடனே அவர் முதல் 3 மாசம் அவர் நடந்துகிட்ட விதம் இருக்கு பாருங்க, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிச்சு. அதனாலதான் அதுவும் அவர் பயணிய பண்ண விடாம கூப்பிட்டார். நீங்க வாங்க, என்னோட வாங்கன்னு அவர் ரொம்ப கம்பல் பண்ணாரு. அதை நான் போல. அப்புறம் அவர் சேர்ந்த 1 வாரம் கழிச்சு சரி நான் வரலன்னு சொன்னேன். உடனடியா மறுநாளே எனக்கு சபரீசன் அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. அவர் போய் செந்தில்பாலிட்ட சொல்லி வாங்கினாங்க. அப்படி ஒரு முக்கியத்துவம் எனக்கு தலைமை கொடுத்தது. ஆனா தலைமை கொடுத்த முக்கியத்துவம் பிறகு அதன் பிறகு மற்றவர்களால் தரப்படவில்லை. ஸோ எனக்கு முக்கியத்துவம் தேவையில்லை. எனக்கு வேலை செய்யற வாய்ப்பாக இருக்கணும்ல, வேலை செய்யற களம் இருக்கணும்ல. களம் இல்லாம நான் சும்மா ஐடியலா ஒரு பிரமுகரா ஆளுங்கட்சி கொடி, ஆளுங்கட்சி பேனர்ல ஒரு பிரமுகரா வரதுல நான் அதை விரும்பல. அது எனக்கு தேவையும் இல்லை. எனக்கு தாமரம் நாராயணன்ற ஒரு சேவகன், பொது சேவையில செய்யக்கூடியவன், ஒரு நியாயமான அரசியல்வாதி, திறமையான அரசியல்வாதி அப்படின்ற ஒரு அடையாளத்தை நான் பெற்றிருக்கேன். அது எனக்கு போதும். அதனால எனக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல நான் என்னை அடையாளப்படுத்திக்குவேன். வாய்ப்பு இருக்கிற இடத்துல நான் எந்த வேலையும் செய்ய தயாராக இருப்பேன். நான் ரொம்ப எளிமையானவன். நான் ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பாதவன். பவர் பாலிடிக்ஸ் அது 2ஆம் பட்சம்னு நினைக்கிறேன். முதல்ல சர்வீஸ் பாலிடிக்ஸ் தான் இருக்கு. பவர் பாலிடிக்ஸ் பின்னாடி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா உல்டாவா இருக்கு. பவர் பாலிடிக்ஸ் தான் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பவர் பாலிடிக்ஸ்னாக்க உடனடியாக அதிகாரத்துக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இது இந்த டெண்டன்சி எனக்கு புதுசுன்றதை விட எனக்கு அது ஒவ்வாமை உள்ளது. அதனால என்னுடைய 40 ஆண்டு கால அனுபவமும் ஆற்றலும் பயன்படுத்தப்படாத நிலையில் அந்த இயக்கத்தில் நான் தொடர்ந்து நீடிப்பது எனக்கு உகந்ததாக இல்லை. எனவே நான் என்னுடைய அடிப்படை திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் எனக்கு வழங்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர், அமைப்பு சாரா ஓட்டுநரின் பொறுப்பிலிருந்தும் ராஜினாமா செய்கிறேன் என்பது முறைப்படி நான் முதல்வருக்கும் கழகத் தலைவருக்கும் இன்று காலை
ஸ்பீட் போஸ்ட் கொடுத்துட்டேன், நேரம் ரீச் ஆகிருக்கோம். அதே நேரத்தில் நான் ப்ரெஸ்ஸையும் பார்த்து என்னுடைய நிலையை தெளிவுபடுத்துறதுக்காக நினைக்கிறீங்க. மற்றபடி நீங்கள் வந்ததே நான் என்னுடைய கௌரவமாக நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது சரி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒரு மாநில பொறுப்புல பெரிய பொறுப்புகள் இருந்திருக்கீங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் 2019 ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளராக போட்டிட்டு இருக்கீங்க. மீண்டும் நீங்க திமுக இடையும் போது ஒரு முக்கிய பொறுப்பு தரப்படும் சொல்லிட்டு தரலையா, இல்ல உங்களுக்கு வந்து ஓட்டுநர் அணின்றது ஒரு பொறுப்பா நீங்க ஏற்றுக்கலையா, என்ன காரணம்? இல்ல, நான் சபரீசன் அவர்களை சந்தித்து பேசிய போது எனக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் பழனியப்பன் அவர்களும் என்னை பற்றி ஒரு மிக உயர்வான ஒரு கருத்தை அவர்கிட்ட சொன்னாங்க. நாராயணன் எந்த வேலை கொடுத்தாலும் அதை செஞ்சு முடிச்சிருக்காரு, அவர் ஒரு டார்கெட் அச்சீவர், ரெண்டாவது ஹைலி டேலண்டட் பர்சன் அப்படின்னு இந்த வார்த்தையை செந்தில் பாலாஜி இவங்களும் யூஸ் பண்ணாங்க. அப்போ சபரீசன் சொன்னார், இவங்க 2 பேரும் உங்களை தொடர்ந்து புகழ்ந்துகிட்டே இருக்காங்க, நான் வந்து உடனடியாக நீங்கள் முதலமைச்சரை நீங்கள் சந்திக்க ஏற்பாடு பண்ணிடுறேன் பாருங்கன்னு சொன்னார். துரதிருஷ்டவசமாக அது நடக்கலை. பட் அதில் எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தமும் இல்லை. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே, ஏதோ சம்பவம் நம்மளை பயன்படுத்திக்குவாங்கன்னு நினச்சேன். பயன்படுத்திக்காமல் இருக்கிற இடத்துல சும்மா ஐடியலாக இருக்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு வேலை கொடுத்தா தானேங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்ன வேலை கொடுத்தீங்க நீங்க? ஓப்பனர் 1996 எனக்கு வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எழுதுற லிஸ்ட்ல என்ன கொண்டு உட்கார வைப்பாரு. 1996 இப்போ என்ன வருஷம் ஆச்சு? 96 வந்து அப்படி நான் டிவியில் எத்தனை முறை பேசியிருக்கிறது உங்க எல்லாருக்கும் நண்பர்கள்லாம் தெரியும். நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தேன். இப்போ திமுகவில் வந்து நான் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக என்னை விட்டுருந்தாங்கன்னா நான் எவ்வளோ ஷைன் பண்ணியிருப்பேன். பட் எதுவுமே வாய்ப்பு இல்லை, வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு களம் இல்லைன்னு சொல்லலாம். தலைமையோட நெருக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்ல மாவட்டத்தோட இணக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்ல மாவட்டம் தன்னை மீறி போயிடக்கூடாது, ஏன்னா நீங்க வந்து ஒரு மாநில கோச்சியில இருந்திருக்கீங்க, தன்னை மீறி வளர்ந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல உங்களை செயல்படுத்திருக்காரு? இல்ல, என்னை செயல்படுத்தப்பட என்ன அனுமதிக்கவில்லை. எனக்கு வந்து ஒரு உரிய வாய்ப்பு, ஒரு களம், ஒரு கிரவுண்டு எனக்கு கிரியேட் பண்ணி தரல. இல்ல, ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீம்ல ஒரு நல்ல பிளேயர் ஒருத்தர் வந்து சேர்றாரு. நீங்க ஐபிஎல் எடுத்துங்க, இப்ப ஐபிஎல் நடக்குது, ஒரு நல்ல அருமையான பிளேயர் வந்து எடுக்கிறீங்க, ஆக்ஷன் எடுக்கிறீங்க அல்லது எடுக்கிறீங்க, அவரே வராரு, நீங்க எடுக்கிறீங்க. அந்த பிளேயரை நீங்க யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. யூஸ் பண்ணாமே அவர் வச்சிருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நீங்க இந்த வேர்ல்டு பிரீமியர் லீக் இது இருக்கு இல்லையா, ஃபுட்பால் லீக் இருக்கு இல்லையா, அங்க நல்ல பிளேயர் எடுப்பாங்க. சமயத்தில் அங்க இருக்க பாலிடிக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, அந்த கோச் வந்து அவனை பயன்படுத்த மாட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான், 5 கோடி கொடுத்து எடுத்திருப்பாங்க, எடுத்து அவன் பயன்படுத்த மாட்டான். ஒரு வருஷம் கழிச்சு டக்குன்னு அவன் அங்கிருந்து வேற மாட்டோம், மான்செஸ்டர் யுனைடெட் இருப்பான், அங்கேருந்து லிவர்பூல் மாறிடுவான். காரணம் என்னன்னா, ஏன்னா அவங்க பயன்படுத்தல, அதனால அவன் போயிடும். அது இது வந்து ஏன் பயன்படுத்தலை, யார் பயன்படுத்தலைன்றதெல்லாம் இருக்கட்டும், பயன்படுத்தப்படவில்லை. நான் அதுக்கு மாவட்ட நிர்வாகம் காரணமா இல்ல உங்களுடைய கட்சியோட தலைமை காரணமா? மொத்தம் இருக்கிற செட்டப் காரணம், இப்ப இருக்கிற முறை காரணம். யார் தனிப்பட்ட நபர் மேல நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு தனிப்பட்ட முறையில யார் மேல. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல்லாம் நினைச்சா ஒண்ணு பண்ணலாம்னா அப்ப இவ்வளவு பெரிய இயக்கம் எதுக்கு? ஒரு இண்டிவிஜுவல் நினைச்சா ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு இயக்கமே தேவையில்லையே. ஒரு தனிப்பட்ட முறையில ஒருத்தர்லாம் பண்ண முடியாது. அப்போ சிஸ்டம் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். சிஸ்டம் இல்ல, இந்த நான் வந்து இந்த எல்லா அரசியல் இயக்கத்திலையும் கோஷ்டி இருக்கு, அது மாதிரி திமுகலையும் இருக்கு. நான் அதனால இருக்குன்னு நினைக்கல. நான் தான் ஒரு என்னுடைய பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன், கட்டமைப்பை புதிய கட்டமைப்பை உருவாக்குவதிலும் விரிவுபடுத்துவதிலும் புதிய உறுப்பினர்களை சேர்த்து கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சுவதிலும் தலைமை தவிர வேற யாருக்கும் ஆர்வம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறித்து ஏற்கனவே தலைமை கிட்ட சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா இன்சிடென்ட் நடக்கிறது இயல்பு, கட்சிக்குள்ள இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறது, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு தலைமை கிட்ட சொல்லியிருக்கீங்களா? தலைமை என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்கு? தலைமைக்கு எல்லா விஷயமும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்க இப்ப இன்னைக்கு இருக்க மீடியா செட்டப்புக்கு இல்ல எல்லாமே தெரியும். நடவடிக்கை எடுக்கலன்ற வருத்தத்தை விட என்ன இப்படி உபயோகப்படுத்தாம ஐடியலா வச்சிருக்கீங்களேன்ற வருத்தம் இருக்கு. நான் பொறுமையா இருந்தேன். நான் பொறுமையா இல்லாம அவசரப்பட்டு எதுவுமே பண்ணல. நான் சேர்ந்து 3 வருஷம் ஆச்சு கட்சியில. கரெக்டா 3 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறேன். 3 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 3 வருஷத்துல முதல் 1.5 வருஷம் நான் ஆக்டிவா தான் இருந்தேன், ஸோ ஆக்டிவா இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த எனக்கு அசைன்மெண்ட்டும் கொடுக்கல, ஸ்லோ பண்ணிட்டேன். கடைசியா இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு எந்த அசைன்மெண்ட்டும் கொடுக்கல. போன பாராளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில நான் வந்து வேட்பாளர். இப்போ என்னை வந்து பல ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த தொகுதியில தெரியும். ஏன்னா என் பேரே தாமிரம். என் நண்பர்களா, உறவினர்களா, கட்சிக்காரர்களா, என்னால் பயன்பெற்றவர்களா, அவர்களால் நான் பயன்பெற்றவனாக, இப்படி பல ரூபத்துல வந்து எனக்கு வந்து ஒரு சோசியல் முகம் இருக்கு. தாமிரநாராயணுக்கு ஒரு சோசியல் முகம் இருக்கு. ஐ எம் நாட் அட் ஆல் சிம்பிளி பொலிட்டீஷியன். எனக்கு வந்து நிறைய இது இருக்கு.
புரியுதுங்களா? பல பேருக்கு நான் வந்து என் ரத்த சம்பந்தம் இல்லாத பல பேருக்கு, பல ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் நன்மை செஞ்சிருக்கேன் தாம்பரம் தொகுதியில். அதன் மூலமா நன்மதிப்பை பெற்றிருக்கேன். நீங்க தாம்பரம் பகுதியில எந்த குடியிருப்போர் சங்கமாக இருந்தாலும் சரி, அது பிராமணர் சங்கம், இப்படி பல சங்கம் இருக்குது. எந்த சங்கத்துல எந்த வருடாந்திர நிகழ்ச்சினாலும் தாம்பரம் நாராயணனை கூப்பிடணும்னு விரும்புவாங்க, ஆசைப்படுவாங்க. அதை பல பேர் பொறுப்புல இருக்கவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா எல்லா நிகழ்ச்சியும் உங்களை கூப்பிடுறாங்களே, அதுக்கு காரணம் வந்து ஒண்ணு பெரிய பதவியில இருக்கணும், அல்லது மக்களால் விரும்பப்படணும். ரெண்டு தான் இருக்க முடியும். நான் மக்களால் விரும்பப்படக்கூடிய நிலையில் தான் நான் என்ன வச்சிருக்கேன். அதுதான் என்னுடைய ஸ்டைல் அண்ட் கேலிபர். நான் இப்போ இன்னும் சந்தோஷமா, இன்னும் வேகமான பப்ளிக் சர்வீஸ் பண்ணுவேன். சரி, இப்ப தேர்தலுக்கு பயன்படுத்தவில்லைன்னு சொல்லிட்டு நீ கட்சி விட்டு மேல வெளியே போறீங்களா? ஒட்டுமொத்தமா நான் வந்து என்னுடைய அனுபவமும் ஆற்றலும் இங்கே பயன்படுத்தப்படவில்லை. கடைசியா நடந்த தேர்தலிலும் எனக்கு எந்த வாய்ப்பும், எந்த ரோலும் எனக்கு கொடுக்கல. அப்படி எந்த ரோலும் இல்லாம ஐடியில இருந்து எனக்கு பழக்கம் இல்லைல்ல. தேர்தலுக்கு முன்னால் முடிவு எடுத்தோம்னா இருந்த இடத்தை பங்கப்படுத்துற மாதிரி. எப்பவுமே நான் வந்து ஒருத்தரை சபட்டேஜ் பண்ணி அதன் மூலமா ஆதாயம் பெறணும்னு நினைக்கிறது இல்லை. ஒருத்தரை காட்டி கொடுத்தோ அல்லது அவமானமாக பேசியோ அல்லது வந்து எனக்கு அது பழக்கம் இல்லை. உண்மையா பேசக்கூடியவங்க. அதனாலதான் தேர்தலுக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்த இயக்கத்துக்கு பாதிப்பா இருக்கக்கூடும், நான் பாதிப்பு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் தேர்தலுக்கு முன்னாடி போறாரு அப்படின்ற ஒரு சூழல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பொறுமையா இருந்து தேர்தல் முடிஞ்ச உடனே என்னால இருந்த இயக்கத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது அவங்க ஸ்டைல். அதை போய் நான் போய் ஒன்றும் உங்களுக்கு குறை சொல்லி இது பண்ண முடியாது. எனக்கு ஏற்பட்ட நிலையை மட்டும்தான் நான் சொல்றேன். அமமுகவிலிருந்து செந்தில் பாலாஜி முதற்கட்டமா திமுக வரும்போது மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அதுக்கு தொடர்ந்து பழனியப்பன் உங்களை போன்றவர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் உங்களுக்கு தரப்படாத காரணம் திமுக தலைமை நினைக்கிறீங்களா, இல்ல இந்த மாவட்டத்தில் நடக்கிற கோரிக்கை போது நினைக்கிறீங்களா? இல்ல, ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து கரூர்லயும் தருமபுரியிலையும் சரியான ஆட்கள் இல்லை. அவங்க ஏற்கனவே வந்து பர்ஃபார்மன்ஸ் திமுக ரொம்ப கம்மியா பண்ணதுனால திமுக தலைமையே அங்க ஆட்களை தேடிட்டு இருந்தாங்க. அதனால செந்தில் பாலாஜி வந்த உடனே அங்க வந்து அவருக்கு ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா செந்தில் பாலாஜி வந்த அப்புறம் எல்லாம் அமைதியா சந்தோஷமா ஏத்துட்டு அவர் ஒத்துக்கல. கரூர் நகரத்துல மொட்டை போட்டு ஊர்வலம் நடத்துறாங்க. எக்ஸிஸ்டிங் திமுக காரங்க அங்க என்ன பண்ணாங்க, மொட்டை எடுத்து 100 பேருக்கு மேல கரூர் பஜார்ல ஊர்வலம் நடத்துறாங்க செந்தில் பாலாஜி எதிர்த்து. தலைமை அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. இப்போ எல்லாருமே சரியாயிட்டாங்க. இங்க தருமபுரி பொறுத்த வரைக்கும் டிஃபரெண்ட். தருமபுரியில வந்து தடங்கன் சுப்பிரமணியம் வந்து மாவட்ட செயலாளர் இருந்தாரு. அவர் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அங்க இருக்க தொகுதிகள் வந்து பெரும்பாலான தொகுதிகள் அதிமுக வசம் போயிடுச்சு. திமுகவுக்கு குறைந்த எண்ணிக்கையில தான் அங்க அந்த மாவட்டத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள். அதனால தலைமை வந்து ஒரு மாற்று தேடிட்டு இருந்தப்போ இவரு பழனியப்பன் வந்தாரு. பழனியப்பன் ஆப்டா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை 2ஆ பிரிச்சு ஒரு அவர்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை. எனக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு வேலை செய்வதற்கான ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். என்னை நல்லா பயன்படுத்திருந்திருக்கலாம். என்னை எல்லா வகையிலும் பயன்படுத்தலாம். நான் வந்து தொலைக்காட்சி விவாதங்களுக்கு போறதுல ஆரம்பிச்சு நான் வந்து ஒன் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். நான் ஒரு கிரியேட் பண்ண கொடுத்தேன். பத்திரிகையில நான் வந்து காங்கிரஸ்ல இருக்கும்போது பத்திரிகையில வந்து நவசக்தியில இருந்தேன். ஸோ பத்திரிகையில ப்ரூஃப் பார்ப்பேன். எந்த பத்திரிகையில வந்து கட்டுரை எழுதுவேன். இது வந்து எனக்கு ஒரு வாடிக்கை. ஏங்க அதிமுக இருக்கும்போது நம்ம எம்ஜிஆர்ல என்னுடைய கட்டுரைகள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. வந்தவொடனே முதல் வாரமே என் கட்டுரையெல்லாம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. சிஎம் வரைக்கும் போச்சு. அது அந்த கட்டுரையை படிச்சுட்டு சிஎம் வரைக்கும் போச்சு. பூன் கூப்பிட்டு எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க உங்க கட்டுரை பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தலைமையில. ஸோ அந்த மாதிரி நான் வந்து மல்டிபஸ். இன்னொன்னு, நான் ஒரு கட்சியில எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சிக்கு அசெட்டா தான் இருந்திருக்கேன். லியபிலிட்டியா நான் இருந்தது இல்லை. அதனால எனக்கு வந்து எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என்னை பயன்படுத்திக்காதவங்க தான் வருத்தப்படணும். என்னை பயன்படுத்தக்கூடியவர்கள் மத்தியில நான் வந்து மிக அவங்களுக்கு இதாகவும் ஏற்புடையனாகவும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை. சார், சஸ்டைனா நீங்க ஒரு கட்சியில இல்லாதனால உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில பெரிய ஏற்றம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? 20 வருஷம் காங்கிரஸ்ல இருந்திருக்கேன். அது சஸ்டைனபிலிட்டி இல்லையா? தேசிய கட்சி இதுங்க, தேசிய கட்சியிலேயே 20 வருஷம் பிளஸ் 10 வருஷம் 30 வருஷம் இருந்திருக்கேன். 30 வருஷம் தேசிய கட்சியில இருந்திருக்கேன். அப்போ எனக்கு என்னன்னா, தேசிய கட்சியில வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு, கிரவுண்ட் கம்மியா இருக்கு. அப்போ நம்ம வந்து பிராந்திய கட்சியில இருக்கணும் அப்படின்ற உணர்வு வந்து. 2வது, அந்த நேரத்தில் இருந்த சூழல், அந்த நேரத்தில் எனக்கு வந்து தொடர்ந்து சில விஷயங்கள் நடந்தது வந்து எனக்கு இதா இருந்தது. பட் ஆனால் நான் எங்க போனாலும் இப்ப நான் இன்னொரு கட்சிக்கு போறேன்னு வச்சுக்க, எந்த கட்சியிலே என்ன வரவேற்பாம இருக்கான்னு நினைப்பீங்களா? எந்த கட்சியிலும் வரவேற்பாங்க. அப்படி அந்த நிலை தான் நான் தக்க வச்சிருக்கேன். நீங்க எனிவேர். இப்போ நான் ராஜினாமா பண்ணி என்ன நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். முதல்ல மைண்டை கிளியர் பண்ணிக்கிறேன். சும்மா நம்ம வந்து வேகமா முடிவெடுத்து என்ன பண்ண போறோம்? எனக்கு ஒன்றும் அஜெண்டா இல்லை.
உடனடியா இதாயிடணும், உடனடியா அதாயிடணும் எனக்கு எப்பவுமே அஜெண்டா கிடையாது. அதாவது பவர் பாலிடிக்ஸ் அஜெண்டா கிடையாது. வாழ்க்கையில வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். டெஃபினட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்களே பாப்பீங்க, இன்னும் வேகமா இருக்கும். திமுகவில் இணையும் போது சபரீசன் கிட்டதான் ஃபர்ஸ்ட் போய் பேசணும்டா நீங்க சொல்றீங்க. அப்ப திமுகவுல பெரிய பொறுப்புல இல்லாத சபரீசனுக்கு கட்சியில என்ன ரோல் இருக்கு, அவர்களுடைய தலையீடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஆனா வந்து ஒரு மருமகன் அப்படின்ற ஒரு பொறுப்பை தவிர்த்து வேற எந்த பொறுப்புமே இல்லை அவருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கட்சியில யாரை இணைக்கிறது யாரை இணைக்க கூடாதுன்ற ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில சபரீசன் இருக்காருன்னா திமுக எந்த நிலைமைக்கு போகுதுன்னு பாருங்க. அவங்க சிஸ்டம் அது இல்லை, அதை பத்தி நான் ஒன்றும் சொல்றதுக்கே விரும்பல. இப்ப தாம்பரத்துல 2 அணியா கோஷ்டி போடுறது இருக்கு. நீங்க எந்த அணியில செயல்பட்டீங்க? நான் அணிலே இல்லை, நான் பொதுவா இருந்ததுனாலதான் பிரச்சனை வரும். அணில பொதுவா தான் தம்பி இருப்பேன் நானு. நீங்க நான் அதிமுக இருக்கும்போது நான் ஒரு பயிற்சி அம்மா பயிற்சி மையம் தரேன். திறக்கும் போது ஒரு பக்கம் ராஜேந்திரனையும் ஒரு பக்கம் சின்னையாவையும் சேர்த்து போட்டேன். அதனால தான் யாரும் அழைக்கல. இது என் ஸ்டைலு. அவங்க 2 டீமா தான் இருக்காங்க, அதான் உங்களை யாரும் அழைக்கல. இல்ல அதை பத்தி தம்பி, அதனால நான் என்னுடைய நிலையை ஸ்டைல நான் மாத்திக்கிறது இல்லை. பெரிய அம்மா மக்கள் முன்னேற்ற அப்படின்னு எந்த ஒரு எதுலயும் ஒரு ப்ரீஃபிக்ஸ் இல்லை. எதுலயும் இணைவேன், எதுலயும் இணைய மாட்டேன். எனக்கு அவர்சனே எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. என்னை யாரு எப்போ எதிரில் வரும்னு பார்த்தா கூட அவங்க சந்தோஷமா என்னை பத்தி சிரிக்கிறவரை தான் நான் நடந்துப்பேன். இவ்வளவு நாள் திமுக பயணம் பண்ணிருக்கீங்க, அந்த பயணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க அரசியல் திமுக வந்து ஒரு அருமையான திமுக வந்து நான் ஒரு அருமையான தோழர்கள் இருக்காங்க, நல்ல எஃபிஷியன்டான தோழர்கள் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அவங்களோட பழகினது, அவங்களோட இருந்தது. நான் அது இதுலேயே சொல்லியிருக்கேன், பத்திரிகை செய்தி குறிப்பிலே சொல்லியிருக்கேன். நல்ல நண்பர்களை, ஏராளமான நல்ல நண்பர்களை திமுக கொடுத்துருக்கேன். அவர்களை இழப்பது தான் எனக்கு, அவரை விட்டு விலகுவது, இழப்பதுன்னு சொல்லிடக்கூடாது, விலகுவது, கொஞ்சம் தூரம் விலகுவதே எனக்கு கொஞ்சம் சங்கடம் தான். இது பல பேருக்கு ஷாக்கா இருக்கும். இந்த மாவட்டத்தில் தாம்பரத்தில் இல்லை, த்ரூ அவுட் ஸ்டேட்ல இன்னைக்குலேருந்து இன்னும் 24 மணி நேரத்தில் எனக்கு தமிழ்நாடு முழுசு வந்து ஒரு 1000 ஃபோன் காலாவது வரும். இந்த கட்சியில் இருக்கவங்க, மாற்று கட்சியில் இருக்கவங்க. நான் 40 ஆண்டு காலம் வெறும் பொதுவெளிகள் தான் இருக்கேன். ஞாபகம், பொதுவெளிகள் தான் இருக்கேன். எனக்கு மாவட்டம் வீடு கிடையாது, நகரம், சின்ன இதெல்லாம் இல்லை. நான் ஒரு பரந்த சிந்தனை உள்ளவர் தான். ஸோ அதனால தான் எனக்கு வந்து நண்பர்கள் தான் ஜாஸ்தி. எனக்கு வந்து எனக்கு ஆகாதவர்கள் ரொம்ப 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 சொற்பம். எல்லாமே எல்லா இடத்துலையும் நண்பர்கள் தான். உங்களுடைய பத்திரிகை அலுவலகத்தை நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே ஹைரார்கி யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, எல்லா பத்திரிகையிலையும். இப்ப நீங்க வந்து முதலமைச்சர் பத்தியோ ஆட்சியை பத்தியோ எந்த முறையும் சொல்லல, ராஜினாமா சொல்லிருக்கீங்க. திமுக தலைமையில இருந்து உங்களை அணுகி அதை மறுபரிசீலனை செய்யணும்னு சொன்னா நீங்க அதை ஏற்றுப்பீங்க? அப்படி ஒரு சூழல் வந்தா கட்சியில இருந்த போதே ஒரு கோஷி முதலாக நீங்க தாக்கப்பட்டீங்க. அதுல இருந்தே உங்களை வந்து ஓரக்கட்டு தான் நினைக்கிறீங்க? அதுலயே பிரச்சனை. அது ரொம்ப ரொம்ப ஸ்மால் இன்சிடென்ட். அது ஒரு பிரச்சனையே இல்லை. அது நாட் அட் ஆல் மேட்டர். அது ஒரு ஒரு கூட்டத்தில் வந்து ஒருத்தர் புஸ்தளிக்கிறது, அது ஒரு மேட்டரே இல்லை. நான் சொல்றது வந்து ஒரு வைட் ஸ்கோப்ல சொல்றேன். 3 வருஷம் ஆச்சு. என்னுடைய பயோடேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மிரட்சியா இருக்கும். 1 வருஷத்துல நான் திமுக பண்ண நிகழ்வுகள் 1 வருஷத்துல பண்ணது பக்கமா இருக்கு. ஒரே வருஷத்துல அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நான் என்னுடைய ஒருவேளை நான் என்னுடைய பயோடேட்டா தான் எனக்கு எதிரின்னு நினைக்கிறேன். சரியான மதிப்பு கொடுத்து அவங்களை அங்கீகரிக்கிறீங்களா? இல்ல, நான் அப்படி நினைக்கல. வேற கட்சி என்ன போற வாய்ப்பு? நான் வந்து விரைவில் முடிவு இல்ல, நான் விரைவில் ஒரு முடிவு எடுப்பேன். நான் என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் வந்து சோசியல் ஆக்டிவிஸ்ட். நான் எங்கேயாவது ஒரு அடையாளப்படுத்திக்கணும்னு நினைப்பேன். திமுக வெளியே வரீங்க சார், பாஜக மாநிலத்திலிருந்து அழைப்பு வந்தா பாஜக வாய்ப்பு இருக்கா? நான் யாரையும் நிராகரிக்கவும் இல்லை, யாரையும் நான் வந்து என்னோட விருப்பத்தையும் தெரிவிக்கிறேன். ஆதரவு தெரிவிப்பீங்களா அழைப்பு? இல்ல, நான் இப்போதைக்கு யாரையும் எதையும் நான் அக்கௌண்டபிலிட்டியே இல்லை. இன்னைக்கு செய்தி வந்து நான் திமுக விட்டுறேன். நாளைக்கு வந்து நான் இப்படி இருப்பேன், இப்படி இருக்க மாட்டேன்னு நான் எதையுமே நான் சொல்றது விரும்பல. எப்படி சொன்னா அது வந்து போர்காஸ்ட் ஆகும். விஜய் கட்சி அது சார் வாய்ப்பு இருக்கா? என்ன சார்? விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப நான் சொல்றதுல அதுவும் பொருந்தது இல்லை. நான் யாருக்கும் எதிராகவும் இல்லை, எந்த கட்சி மேல பெரிய விருப்பம் கிரேஸும் இல்லைன்னு சொன்னா அது விஜய் அதுக்கும் தானே பொருந்தும். இல்ல எதுக்கு தான்